வந்து சின்ன மார்க்கெட்டுக்கு அப்போ வந்திருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏலம் இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்தும் வரலாம், உள்ள வழி இருக்குது. நாங்கள் வந்து பைக்கில் வந்துட்டோம். இது ஒரு மாதிரி மார்க்கெட் சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே ஏலம் மெயினாக போவோம். இங்கேயும் நல்லா ஃபிஷஸ் வந்து இறங்கும். அதே மாதிரி இங்கே சின்ன போட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இறங்கி பேக் சைட்லேருந்து எடுத்து இங்கேயே கொடுப்பாங்க. அப்படியே உள்ளே போய் பார்ப்போமா. தலைவர் பாடியை பார்த்து ஆட்டோவை தள்ளி கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இந்த சின்ன மார்க்கெட்டை பற்றி சொல்லுங்கள். சின்ன மார்க்கெட் என்னன்னா இது ஃபுல்லாக டென்ட் போட்டிருப்பாங்க. நான் பேசுகிறான் பாடுறான். டென்ட் போட்டிருப்பாங்க, அம்மா உட்காந்துருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்கன்னு பேசுறதுலாம் வியூவர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியத்துவமாக நீ பேசிட்டு இருக்க. ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறேன். டென்ட் போட சின்ன மார்க்கெட்டா உட்காந்து சேல் பண்ணுறதுக்காக போட்டு கொடுத்துருக்குங்க. இங்கே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே உங்களுக்கு இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கு. எல்லாம் இருக்கவே இருக்காது, உள்ளே போக முடியாது. ஆனால் அடப்பாவி இப்போ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க பாரு கவர்மெண்ட். அந்த பேரிகேட்டு எங்கேயும் இல்லாத கூட்டத்தை அங்கே பாரு. ஏன்னா பாருங்க, கூட தாங்க கூட மீன் ஒரு செம்ம ஸ்பெஷலு. நம்மளுக்கு லக்கு மாட்டுச்சுன்னா அடுத்து போயிட்டே இருக்கலாம். அப்படியே போமா கருப்பு பார்க்குறோம். எவ்வளோ பாருங்க மஞ்சள் என்ன சொல்லுவாங்க, சங்கரா 900. என்ன 900? சங்கரா 1000 வரைக்கும் போயிட்டுக்கு. சூப்பர்ல சங்கரா. ஆமாம் வந்து ஒரு டியூனா ஃபிஷ்ஷு, நம்ம ஒரு வஞ்சிரம் எல்லாம் இருக்கு. மிக்சிங் 1100 வரையும் போயிட்டுக்கு. 1100 நிற்குது. 1100 முடிச்சு அவ்வளோதான். நான் ஃபுல்லாகவே 1100. எடுத்தாலும் ஒரு 30 மீன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டியூனா ஃபிஷ் இருக்குது. ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிர ஃபிஷ்ஷும் இருக்குது. சூப்பர்ல. இங்கே உள்ள சின்ன கடைக்காரங்களே வாங்கிட்டு போய் அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. அப்படியே உள்ளே போவோம். இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் இது மூலியமாக தான் அவங்க வாங்குவாங்க. இங்கேருந்து வந்து அவங்க கடைக்கு இதில் மூலியமாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். எங்கே என்னாச்சு? தர தெரியுதுடா. ஆமாம், அது தர தெரியும். இந்த இங்கே தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்துட்டு இங்கேருந்து ஃபிஷ்ஷஸ் பிரித்து இங்கேயே அப்படியே ஏலம் போட்டு வைப்பாங்க. இந்த வருது பாருங்க புது போடு. என்ன ஸ்டாக் வருதுன்னு தெரியலையே, பிரித்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. வாங்க என்ன ஏலம் வருதுன்னு பார்ப்போம். ஏதோ 400 சொல்கிறாங்க. என்ன ஏலம் போய் பார்ப்போமா. ஷீலா இல்லை, இது என்னங்க பழம் இருக்குது. என்ன ஃபிஷ்னு தெரியல, சூப்பராக இருக்கு. அதான் அங்கே விட இங்கே வந்து பயங்கரமாக இருக்கு. அப்படியே போவோம். அந்த பக்கம் பாருங்க என்ன க்ரௌடு. அந்த அக்கா கடையை மட்டும் எப்பயுமே சுற்று போட்டு வைப்பாங்க. பயங்கரமான ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். அப்படியே போவோம். என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா. ஷீலா வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. ஷீலா வாங்கிட்டாங்க மச்சான். ஷீலா இங்கே சூப்பராக இருக்கா. ஓகேண்ணா. ஓகே வாங்கினா செம்மையாக விஷயம். நண்டு ஷீலா ஓகே. 1900 உருவாங்க. 2100 போட்டாங்க. போடு பல்கா தூக்கி போயிடாது. 2100 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. மிக்சிங் மீனா இருக்கு ஃபுல்லா. அடுத்து என்ன நண்டா? கொடுவாவா கனவாவா? ஓகே. 2000 காலத்துல கில்லிங்க 500 கடம்பா. இவ்வளோ கடம்பா 500. 550 போதே. 550 முடிஞ்சு. சூப்பர். அவ்வளோதான். இவ்வளோ கடம்பாவும் 550 முடிஞ்சு. 500 சூப்பர் சூப்பர் சூப்பர். 650 வரையும் போது. என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. 2 வஞ்சரம் கடம்பா, ஆமாம் எறா எல்லாம் சேர்த்து 700 முடிஞ்சிருக்கு. 700 முடிஞ்சிருக்கு.
இந்த அண்ணன் எடுத்துருக்காரு நினைக்கிறேன். ஏராளம் செம்மையாக இருக்கு. கடம்பா பெருசாக சேர்ந்து 2 வஞ்சரமும் சேர்ந்து எடுத்துருக்காரு. இன்னும் எக்கச்சக்க மாடல் எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏலம் விட்றதுக்கு. ஓ, இந்த அண்ணன் தான் வாங்கியிருக்காரா? 700 ரூபா. அந்த மொத்தமாக இருக்கிறது எல்லாமே 700 ரூபா. அப்படி யாரா ஆமாம் சங்கரா எல்லா மீனையும் மிக்சிங் பண்ணி அப்படியே மொத்தமாக கொடுக்குறாங்க. ரூபா பரவாயில்லப்பா. 700 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு முடியணுமே. முடிஞ்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. 750 ரூபா. 750 ரூபா மீன். அதுக்கப்புறம் வந்து 50 ரூபா வந்து அவங்களுக்கு ஏலம் விட்ட காசு. சூப்பர்ல. கொடுவா வந்துச்சு. கொடுவா நல்லா ஷைனிங் ஆப்ல 3 கொடுவா 1000 ரூபா. 3 கொடுவா 3 கொடுவா 1000 ரூபா. 1200 250 1250 ரூபா. 1300 ரூபா. வாய் போகுது. சூப்பர் சூப்பர். கொடுவாக்கு தான் சரியா டிமாண்டா போகுது. 1300 ரூபா முடிஞ்சு 3 பீஸு. அவ்வளோதான். செம்ம செம்மலா. இதுண்ணா 500 ரூபா. சுறா 3 பால் சுறா 500 ரூபா. அவ்வளோதான். பால் சுறா 750 ரூபா. சூப்பராக பாரு. அண்ணா கவரில் எடுத்துகிட்டு வந்தாரு. அடுத்தடுத்து 2 இது டக்குன்னு போயிட்டே இருக்கு பாருங்க. நாக்கு மீனா 750. ரூபா. போது ஏலம் போகுது. பாரு 1000 ரூபா முடிஞ்சு போச்சு. சூப்பர் சூப்பர்ல. பாபா ஜல்லியா 1000 ரூபாய் முடிச்சாங்க. 2 பேர். ஒயிட் பாபால் 500 ரூபா. ஆஹா வேற லெவல் போங்க. முடிஞ்சு 900 ரூபா. 850 ரூபாய்க்கு முடிச்சுக்கேன். 50 ரூபா வந்து ஏழை காசு. வேற லெவலில். அடுத்த மீன் வருது. அவள்தான் அண்ணா ஒரு கவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தார். 4 ஏலம் பட்டு கூட முடிச்சுட்டு போயிட்டேன்ட்டார். 4 வெரைட்டி. ஓகே வவ்வா நம்ம கொடுவா எல்லாமே எடுத்துகிட்டு வந்தார். யாரெல்லாம் வந்துச்சு அதில் பேக்கிங் பண்ணுங்க. முடிஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. பாறை மொத்தம் 5 பாறை. மீடியம் சைஸு நம்ம சின்ன சைஸு. மீடியமில் 2 இருக்குது, சின்னதில் 3 இருக்குது. என்னப்பா இந்த பக்கம் வந்தால் பொட்டாசி மாதிரியே தெரியலையாப்பா. எப்பயும் என்ன சீசனில் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி தான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு. வேற லெவல் பண்ணுறாங்கப்பா சின்ன மார்க்கெட்டில். 1200 ரூபா. ஆமாம் கேளுங்க 1200 ரூபா சொன்னாங்க. ஓ கொடுவா இருக்கு. 1200 ரூபா கொடுவா.
பாறையா அவ்வளோதான். அப்படியே ஏலத்தில் இருக்கேன், அப்படியே கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. சூப்பர். 1000 ரூபா, 1100 நினைக்கிறேன். அந்த பாறையை வாங்கிட்டு போயிட்டாரு. சூப்பர்ல. அவருக்கு அதை பிடிச்சி காசு கடை ஏலம் கேட்க அப்படியே காசு கொடுத்து போயிட்டேன்ட்டாரு. இந்த மீனை குழந்தைங்க கொடுங்க. ஃபுல் ப்ரோட்டீன். 700 ரூபா மடவையா அது? 700 ரூபாய். கொடுவா 1200 ரூபா சொல்றாங்க. இன்னும் வரல. பயங்கரமா இருக்கும் ஏலம் கேட்குறது. இன்னும் க்ரௌடு வந்தா பாய் ட்ரை பண்றாரு. கொடுவா வாங்கிடலாமான்னு. வேற 300 தரங்க. 300 வேற. 300 வேற. 350 ரூபா கேட்டாங்க. 50 ரூபால மிஸ் ஆயிடுச்சு அண்ணனோடது. பாரு காசு வரல குத்த போற. ஸ்டார் 300 ரூபாய். 300 ரூபாவா? 350 ரூபா அவர்கிட்ட திருப்பி கொடுங்க சார். 350 ரூபா தான் கொடுத்தேன். சாரி 350 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. கடமா முட்டை வேணுமா? கடமா முட்டை. கடமா முட்டையா? ஓ முட்டைலாம் விற்கிறாங்களா? 2 கிலோ ஆட்டிக்கிறியா? சூப்பர். கடமா முட்டையா? கடமா முட்டை எடுத்துட்டு போங்க. அப்படியே 500 ரூபா கொடுங்க 2 கூரம். போடா எவ்வளவு போடுவீங்க? 1200 ரூபா கொடுங்க. அது மீன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நண்டு செம்மையா இருக்கும். முஸ்டார் 2000 ரூபாய்க்கு 2200 ரூபா. நல்லா பெரிய நண்டுங்க. வா செம்மையா இருக்கு. உயிரோட இருக்கு. தரமா இருக்கு நண்டு. 2200 ரூபா. தான் அப்புறம் ஓடுது பாரு. குடு குடு குடுன்னு பாரு. 2200 ரூபா. ஃபுல்லா பக்கெட் ஃபுல்லா வச்சுக்காருப்பா. ஓடுது பாருங்க. கேட்க மாட்டேன். நீங்க போட்டு தான் வாங்க. நலகுத்து இதெல்லாம் வாங்க மாட்டீங்க. அதை கேட்டு வாங்க. எவ்வளோண்ணா? 2000 கேட்டு போறாங்க. 2500 நல்லா இருக்கு. 4000 போகுது ரெண்டுமா. கரெக்ட் தான். பொண்ணு தான் பரவாயில்ல. ஆமா கரெக்டு. 400 ரூபா. அவ்வளோ வாங்க முடியாது. வீடு சின்ன வீடு. அவ்வளோ வாங்கிட்டு போய் பண்ண முடியாது. 2 பேருக்கு எவ்வளோ வாங்கிட்டு வரும். பார்த்துட்டு 300 ரூபா. அப்படியே மொத்தமாக சேர்த்து 300 ரூபா. 2 நண்டு இருக்கு, 4-5 ஃபிஷ் இருக்கு. மொத்தம் 10 ஃபிஷ் வரும் போல. அப்படியே போவோம். இன்னும் வேற என்ன இருக்குன்னு இந்த அக்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு. நின்னா பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நம்மளால முடியலப்பா. அப்படியே போவோம். அடுத்தது வேற என்ன போகுது வருதுன்னு சொல்லிட்டு. அப்பா அந்த நண்டு ஆனால் சரியான ஒரு ப்ரைஸ்ங்க. உண்மையிலே சொல்கிறேன் 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 2200 ரூபாய்க்கு. அது நார்மல் சீசன்னா 4000 ரூபா கம்மி தொட கூட முடியாது. கொடுக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. 4000 ரூபா கம்மி. இங்கே கூட விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பயங்கரமாகுங்க. பாருங்களேன் நீங்களே. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக போயிட்டு சேல்ஸு. இங்கே ஏலத்தில் பின்னுறாங்க வந்து. இது நார்மல் டேஸ் மாதிரியே இருக்குது. அந்த பொட்டாசி மாதம் மாதிரியே இல்லை. பாப்பமா அடே செம்மையாக்கல இந்த ஹேட்டு. நல்லா வெள்ளை அது செம்ம சைஸாக இருந்துச்சு. நல்லா உயிரோட வர இருக்கு. இந்த வவ்வா இருக்கு. வவ்வா பழப்பழன்னு நின்றுதுப்பா. சூப்பராக மாதிரி இங்கே வச்சிருக்கிற நண்டை விட இன்னும் சைஸ் பெருசாக தான் இருந்துச்சு. இதை விட சைஸ் அது பெருசு தான். அந்த ஃபுல் இறா 3 ரூபா. ஃபுல்லாக கூட ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக இது வந்து டீலருக்கு கொடுக்குறது போல். மொத்தமாக கூடையிலே வச்சுருக்காங்க. வருது பாருங்க.
வந்தாச்சு அந்த மூலையிலேருந்து இங்கே வரையும். நான் தலைவர் பார்த்தீங்களா? ஏய் நண்டுடா செம்ம ப்ரைஸு. ஃபுல் கூட பாதி பாதி பிரிச்சுப்போமா? ஏ வரதாப்புல கேட்டேன்டா 2200 ஃபுல் கூட உயிரோட இருக்குடா. 4000 ஒரு டைமில் விற்றாங்கடாங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த டைமில் அந்த நண்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, ரேட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்கடா. செம்மையாகடா. ஏன்னா எவ்வளோ ஆசையாக இருக்கு. ஒரு டைம் வீட்டுக்கு அனுப்போ இவ்வளோ வாங்கிட்டு போய் அடி தான் வாங்கணும். எவன் போய் ஆயிடுறது. நல்லா இருக்குடா. ஆனால் வச்சாலும் ஒரு நாளில் சாப்பிட்ருணும் ஃப்ரிட்ஜில் வச்சு. அதுதான் யோசிக்கிறேன். ஒரே நேரம் சாப்பிட்டு சூடு வந்து சாவறதுக்கா? ஒரு கேஜி சாவறதுக்கா? நான் கேட்குறேன். என்ன தலை என்ன பாருங்க? ஓ கரீஷ், உங்களை இங்கே வந்துட்டீங்க கரீஷ். போயிட்டான்டா, நம்ம கிட்ட வந்து தொல்லை கொடுக்க வரட்டான்னு சொல்லிட்டு. சரி ஓகே போமா மாறிடு. ஏய் இது வந்து இங்கே நடந்ததுலாம் புரட்டாசி மாதிரி இல்லைடா. சாதா நாளில் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்காங்கடா அவங்க. அங்கே தானே புரட்டாசி மாதிரி தெரிஞ்சு சேல்ஸ்லாம். இங்கே பயங்கரமாக போயிட்டுச்சுடா. ஆனால் நார்மல் டேஸில் இதை விட இன்னும் மோசமாக போகும், பயங்கரமாக போகும். வாங்குறதுக்கு ஒரு ஏலம் வாங்குறதுக்கு இங்கே ஈஸியாக வாங்கிட்டாங்க. டக்குன்னு 5 பேர் 10 பேர் போட்டி போடுவாங்க ஒரு ஏலத்தை வாங்குறதுக்கு. இதோ அந்த சைஸில் இருந்துச்சுடா அங்கே இருக்கு கொஞ்சம் நண்டு. அந்த சைஸில் கூட ஃபுல்லாக வச்சுருந்தாங்கடா. செம்ம ரேட்ரா. அது 2000 கேட்டு போயிட்டாங்கடா அவங்க. அவங்கன்னா மீதி 2200 ஒரு 200 கூட கொடுத்தான்னு சொல்கிறாங்க. நம்ம டிமாண்டா மக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த டைமில். நாங்கள் இப்படி தான் வரும் கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இல்லை இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து ஏலம் வச்சு தருவாங்க. அதுக்கு தனியாக டீலர்ஸ் இருக்காங்க ஏலம் வர்றதுன்னு. அதுதான் ஏல காசு வாங்குவாங்க 50 ரூபான்னு. ஏலத்தில் எடுக்கிறது நம்மளுக்கு நிறைய லாபம் தான். இங்கே என்ன போகுது? நண்டு நல்லா வந்திருக்குப்பா. எல்லா இடத்துலையும் நண்டு சூப்பராக வந்துருக்கு. ஓகே அப்படியே நம்ம வெளியே கிளம்பலாம். அப்படியே அங்கேருந்து நான் வந்து வந்தால் இங்கே ஒரு ஃபிஷ்ஷிங் கட்டிங் சென்டர் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஃபிஷ் கட்டிங் சென்டரு, இந்த ஒரு ஃபிஷ் கட்டிங் சென்டர் இருக்கும். அப்படியே போமா எங்கடா அவன் ஆனா இதெல்லாம் அப்படியே ஜெகஜோதியாக ஃபுல் க்ரௌடாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சேல்ஸில் அதனால் கம்மியாக இருக்குது இல்லை? ஏன்னா அங்கே ஏலத்தில் வாங்கிட்டு அப்படியே போயிடுறாங்களா? வாங்க இங்கே வாங்கல. இங்கே மீடியமான ஃபிஷ் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்தது? ரொம்ப கம்மி, யூஸ் பண்ணிக்கல முடியல. இவனால வாங்கவும் துடிக்கிறான். ஆனால் வீட்டில் வாங்கிட்டு போனால் மிதிப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. காசிம்பேடு வந்து புரட்டாசி மாதத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சின்ன மார்க்கெட் வந்தாச்சு. சின்ன மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது புரட்டாசி மாதமே தெரியலங்க. ஏன்னா வந்து அந்த ஏலம் வந்து ரெகுலர் வீக்கெண்டில் எப்படி போவோம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரைஸ் வந்து 1000 ரூபா 500 ரூபா ஒரு 1500 தான் அந்த ஏலமே போகுமா. ஃபுல்லாக வந்து அது வாங்குறதுக்கு ரொம்ப மக்கள் வந்து ஆரவாரமாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ. அது போக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷன் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துக்கலாம். டாடா பை பாய்.